நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முத கேள்வி நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இந்த வட்டியில என்னென்ன வட்டிலாம் இருக்கு? ரெண்டு தரப்புலையும் சொல்லலாம். பரவலாக இருக்கிறது வந்து தண்டல். தண்டல்னா என்ன? தண்டல்னா டெய்லியும் கொடுத்து வாங்கல் தண்டல். அதே மாதிரி வந்து வாரத்தில் கொடுக்குறது தண்டல்னு சொல்லுவாங்க. கந்து வட்டினா என்ன? கந்து வட்டிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அநியாயமாக வாங்குறது கந்து வட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதல்ல. கந்து வட்டி என்பது என்னன்னா, வீக்லி வந்து கொடுத்து வாங்குறது வந்து கந்து வட்டியில் வருது. வீக்லி வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க, 1500 எடுத்து கொடுக்குறாங்க. எதோ எடுத்து கொடுத்துட்டு அவங்க வீக்லி பேமெண்ட் வந்து சம்பளம் வாங்குறாங்க. பேமெண்ட் வந்து வீக்லி பேமெண்ட். வார வட்டிக்கு பேர் கந்து வட்டின்னு சொல்லலாம். அடுத்தது வேற என்ன வட்டி இருக்கு? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா மீட்டர் வட்டி இருக்கு. மீட்டர் வட்டிங்கிறது வந்து என்ன, நீங்க 10,000 ரூபாய் இன்னைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்கும்போது காலையில 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க, நீங்க சாயங்காலம் வந்து பார்த்தா 10,000 ரூபாய் கட்டணும். அவர்கிட்ட கொடுங்க. நான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் பண்ணுறேன் சார். சரி. அசலையும் வட்டியும் இப்போ 90,000 ரூபாய் கொடுப்பாங்க. நைட் லோடு வந்து இறங்குறப்ப 90,000 ரூபாய் கொடுப்பாங்க. மார்னிங் வந்து 1 லேக்காக ரிட்டர்ன் பண்ணணும். ஓ, இதுக்கு பேர் மீட்டர். ஓகே. அப்புறம் வட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னது? அது வந்து எப்படின்னா 1 லேக் கொடுக்குறோம்னா ஃபார் டே வந்து 200 கொடுக்கலாம், இல்லை 500 வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த வாரத்தில் சனிக்கிழமை கொடுத்துட்டு வர்ற சனிக்கிழமைக்குள்ள அந்த வட்டம் ரிட்டர்ன் பண்ணணும். தண்டலுன்றது வந்து 10,000 வாங்கி 10,000 எடுத்துட்டு 1 லேக் கொடுப்போம். அது வந்து 100 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். 100 நாள் டைம். அது 100 நாள். ஓகே. அது 120 நாளும் பண்ணுறாங்க, 150 நாளும் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் 10,000 கூட 1 லட்சம் ரூபானா 10,000 ரூபா எடுத்துப்பீங்க. 100 நாளில் அதை கொடுக்கணுங்கிறது பேசிக் ரூல். ஓகே. பார்ட் பேமெண்ட் இருக்கு சார். பார்ட் பேமெண்ட் இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு 25,000 எடுத்துக்குவோம். 1 லட்சம் ரூபாய்க்கு 25,000 எடுத்துக்குவோம். எடுத்துக்குவோம். ஓகே. இது 2 வட்டி கணக்கு வரும். ஆனால் 10 மாதம் கட்டலாம். மாதம் 10,000 கட்டலாம். அது வந்து மந்த்லி சம்பளம் வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு கொஞ்சம். ஓகே. கரண்ட் வட்டின்னு சொல்லி. கரண்ட் வட்டி அது என்னது? அப்படிங்கிறது 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பணம் கொடுத்துட்டா டெய்லி 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வரணும். என்னைக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோமோ அன்னையோட வட்டி க்ளோஸ். கரண்ட் வட்டி. ஓகே. வேற ராக்கெட் வட்டி அது என்ன? மார்னிங் வந்து 10,000 கொடுக்குறோம் அப்படின்னா அதில் முதலே 1,000 ருபீஸ் எடுத்துருவோம். எடுத்துட்டு 9,000 தான் கொடுப்போம். ஆனால் ஈவினிங் ஒரு 6 o'clock கட்டணும். அது கட்டாமல் விட்டுட்டு ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மணி நேரம் லேட் ஆகும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது வந்து ராக்கெட் வட்டிங்க. ஓகே. 6 மணிக்கு கட்டணும்னா அந்த 6 மணிக்கு கட்டே ஆகணும். 6 மணிக்கு மேலே 7 மணி 8 மணியோ 9 மணி ஆகிற போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டே இருப்போம். அந்த வட்டிக்கு வட்டி போடுறது அது ராக்கெட் வட்டி சார். ஓகே. வேற கால் மணின்னு சொல்லி பேங்கிங்கில் ஒரு டிவிஷனே இருக்குது. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது தெரியுங்களா? கார்பரேட் கம்பெனிஸில் வந்து எங்களுக்கு பேங்க்கில் இருக்க லிக்விட் ஃபண்ட்ஸ் வச்சுருப்போம். அதை வந்து காலையில் 10 மணிக்கு கொடுப்போம். சாயந்தரம் 4 மணிக்குள்ளே அவங்க திருப்பி கொடுத்துடணும். அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு? அது டெய்லி பிஸ்னஸ் வந்து ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அந்த ரேட்டு. ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே, குட். இல்லை வட்டியில் வந்து ஸ்பீடு வட்டி டபுள் ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடு டபுள் ஸ்பீடு. 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா அந்த மாதத்துக்குள்ளே 10,000 ரூபா கட்டணும். 10,000 ரூபா கட்டணும். அது ஒன்று இருக்குது. அது என்னது? ஸ்பீடா? டபுள் ஸ்பீடு. டபுள் ஸ்பீடு வந்து 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 10 நாளைக்கு 10,000 ரூபா கட்டணும் வட்டி மாத்திரம். நீங்கள் எத்தனை நாள் வந்து அசலை கட்டலையோ அத்தனை 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து வட்டி மாத்திரம் கட்டிகிட்டே இருக்கணும். மப்சலில் வந்து நில போகியம்னு ஒன்று வாங்குவாங்க சார். போகியம். அது வந்து லேண்டை நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் வரி போட்டுட்டு லேண்டை அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க. பத்திரத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம லேண்டு அமௌண்ட் வர வரையிலும் லேண்டோட ப்ராப்பர்ட்டி ஆகிட்டே இருக்கும். அது பேர் போகியம். கிராமங்களில் பேசுகிற ஒரு வார்த்தை சார். இந்த கிராமங்கள்ல இந்த சட்டிவானை, இந்த வெள்ளி பொருட்கள், இந்த செம்பு பித்தளை அந்த மாதிரி ஐட்டங்களையும் வச்சு நம்பிக்கையின் பேரில் வந்து லேடிஸ் பண்ணுறது. இது அந்த வெள்ளி பொருட்கள் இருந்தால் செம்பு பித்தளை எது இருந்தாலுமே தங்கமாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேல்யூ அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த வேல்யூக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களே அந்த அமௌண்ட்டுக்கு இது பண்ணிக்கிறாங்க. அது எதில் இந்த கடப்பாறை வட்டின்னு ஒன்று உண்டுல, அது என்னது? அது லட்சத்துக்கு வாங்க மாட்டாங்க சார். 5,000 10,000 வாங்கினா 10,000க்கு 5,000 ரூபா வட்டி ஒரு நாளைக்கு வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 5,000 வட்டி வாங்குவாங்க. அந்த மாதிரி வெரைட்டி பிடிச்சி வாங்கணும், பாதிக்கு பாதி லாபம் பார்க்கறதுக்கு அவசரத்துக்கு வாங்குறவங்க அப்படி தான் வாங்குறாங்க சார். அதான் கடப்பாறை வட்டி சார். தமிழில் பண்டு. ஆமாம், அதுவும் ஒரு வகையில் வட்டி தான். என்னது அது? அதாவது இந்த பண்டிகை காலத்துக்காக இந்த சார் சொன்ன மாதிரி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ள பணத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேர் இருக்குது, 2 பேர் இருக்குது. சிறுவாடு மாதிரி அதிலே சேமிச்சு சிறுவாடு காசு. ஆமாம், அதை வந்து அந்த பண்டிகை நேரத்தில் கொஞ்சம் பரிசு பொருளோ இல்லை வட்டியாக கொஞ்சம் அதிகமான பணமாக கொடுத்து திருப்பி கொடுப்பாங்க. இது பண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பண்டு. சீட்டு பிடிக்கிற மாதிரி. ஊருங்களில் வந்து சிட்டை வட்டின்னு சொல்லுவாங்க சார். நம்ம தண்டலுக்கு கொடுக்குறோம்ல, சிட்டை வட்டின்னு சொல்லுவாங்க. ஊருங்களில் திருநெல்வேலியை தாண்டிங்கன்னா அந்த வட்டி சிட்டை வட்டின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தண்டல் கொடுக்குறது தான் அதே இது அங்கே சிட்டை வட்டின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது நான் உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இப்போ ஒருத்தட்ட நமக்கு ஒரு வாடிக்கையாளர் இருக்காருன்னா நம்ம கடைக்கே திரும்ப வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வோம். ஒரு நகைக்கடை வச்சிருக்கவரோ துணிக்கடை வச்சிருக்கவரோ எல்லாரும் பண்ணுறது தான் இல்லையா? அப்போ நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் உங்கள்கிட்டயே திரும்ப வரணுங்கிறதுக்கு சில சென்டிமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே, இப்படி செஞ்சால் இவங்க நம்மகிட்ட திரும்ப வருவாங்க அப்படின்னு ஒரு சில சென்டிமெண்ட்ஸ்லாம் சில நடைமுறைகள் வச்சுருப்பீங்கல்ல, அப்படி என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் கொடுக்கும்போது என்னுடைய கேஷ் வந்து உப்பில் போட்டு வைப்பேன் சார். உப்பில் போட்டு வைக்கும் போது அந்த பணம் எனக்கு இன்னைக்கு இருந்தாலும் என்னை ஏமாற்ற மாட்டேன் ஒரு தன்னம்பிக்கையில். அதே நேரத்தில் நான் என் கையால் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்தை என்னுடைய குலதெய்வத்தை என் முன்னோர்கள் ஃபோட்டோட வச்சுட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்துறதாலும் என்னை முன்னோர்கள் பார்த்துக்கிட்டோம், என் பணம் என்னை காப்பாற்றும், என் முன்னோர் என்னை காப்பாற்றிட்டோம். அந்த போட்டு வைப்பீங்க, காசு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, சாமி படத்துனால அவங்க எடுத்துக்கணும். சார் இந்த அஷ்டமி நவமி இது மாதிரி பார்த்து கொடுப்போம் அந்த நேரம். அதே மாதிரி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கொடுக்கறது. ரெண்டாவது டேபிள் மேலே வச்சிருவோம், அவங்க தான் எடுத்துக்கணும், நாங்களா தூக்கி அவங்க கையில் கொடுக்க மாட்டோம். நீங்களும் எடுத்து கொடுக்க மாட்டீங்க? ஆமாம், அதே மாதிரி டேபிள் மேலே வைக்கும் போது நாங்களும் எந்திரிச்சு நிற்போம் அவங்க எடுக்கும்போது. இது ஒரு சென்டிமெண்ட். நீங்கள் எந்திரிச்சுப்பீங்க? நாங்கள் எந்திரிச்சுப்போம். ஓகே. பொதுவாக 6 மணிக்கு மேலே பணம் தர மாட்டாங்க சார். அதுக்கு மீறி பணம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ₹1,00,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கையிலிருந்து ஒரு ₹100 வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க. அவர்கிட்ட ₹100 வாங்கிட்டு அப்பதான் நம்ம கையில் பணம் தங்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சிருப்பாங்க. நாங்கள் வாங்கும்போது ரைட் ஹேண்டில் வாங்குவோம், பட் நாங்கள் அவங்க அதே பொருள் அவங்க இது மூட்டும் போது நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் கொடுப்போம். இப்போ இவங்க சொன்னாங்களே, அதை விட லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னென்னா, ஏடிஎம் டெபிட் கார்டில் நம்மகிட்ட ப்ளட்ஜ் பண்ணிக்கிறாங்க. 5% இன்ட்ரெஸ்ட், 1,00,000க்கு ₹5,000. சம்பளத்தன்னைக்கு நமக்கே சம்பளம் இன்னைக்கு தான் தெரியாது, அந்த ஃபைனான்சியருக்கு இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் சம்பளம்னு தெரியும். நம்ம ஏடிஎம் கார்டை நம்மளை போட சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கேபிட்டலையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் எடுத்துக்க பாம்பாங்க. நம்ம சேலரி வாங்கி எடுத்துடணும், திரும்ப இம்மிடியேட்டாக நம்ம ஏடிஎம் கார்டை அவங்ககிட்ட கொடுத்துடணும். இப்படி 10 வருஷம் 12 வருஷமாக ₹1,50,000 கடன் அடைச்சேன். அந்த சம்பவத்தில் வீட்டில் உள்ள ஒரு 7 பவுன் செயினை கூட அடகு வச்சு அதை விற்றுட்டேன். 5 வருஷம் 3 இடங்களில் வேலை பார்த்து ₹1,50,000 கடனை கிட்டத்தட்ட ₹6,00,000 வட்டியோடு கட்டினேன்.